ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அம்மா வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த நெல்லிக்காய் மரத்தில் நிறைய பெரிய பெரிய நெல்லிக்காயும் பிஞ்சு நெல்லிக்காயும் இருக்குது. ஸோ நம்ம பிஞ்சு நெல்லிக்காயெலாம் விட்டுட்டு நம்ம பெரிய பெரிய நெல்லிக்காய் தான் அடிக்க போகிறோம். நம்ம அந்த நெல்லிக்காய் அடிக்கும் போது என்ன ஞாபகம்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில் வேறவங்க வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருக்கும். ஸோ அந்த நெல்லிக்காய் தட்டி கீழே விழுந்துச்சுன்னா நம்ம அதை கழுவிட்டு உப்பு போட்டு சாப்பிடுவோம். அதே ஒரு டேஸ்ட்டு. இப்போ அம்மா வீட்லேயும் நெல்லிக்காய் மரம் வந்துருக்குது இல்லையா. ஸோ நிறைய நெல்லிக்காய் பழுத்துருந்துச்சு. நாமளும் அந்த நெல்லிக்காவை எடுத்துட்டோம். அதே மாதிரி அதிகமாக வந்துச்சு. ஸோ நம்ம தெரிஞ்ச பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாமளும் கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும். நம்ம குட்டி பையன் வந்துட்டு நெல்லிக்காயெலாம் கடிச்சு வச்சுருந்தோம். ஏன்னா புளிப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நெல்லிக்காய் மரம் வேறு எதுனா பழங்க மரம் இருந்து நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.